ஹாய். அமேசான் காடுகள்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா இறக்குற எண்ணெய். இந்த தைலத்தை பாதி தடவும் பொழுதே மீதி முடி ஃபுல்லாக வளர்ந்துவிடும். இந்த எண்ணெயை தடவுனா அடுத்த மாசமே முட்டி கீழே வரைக்கும் முடி வளரும். இல்ல இந்த எண்ணெயை தடவி பாருங்க, உங்க ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. எண்ணெய் தடவுனா முடி வளருமா வளராதா, இல்ல என்ன பண்ணா ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஐம் டாக்டர் ரஞ்சிதா. இந்த மாதிரி மோர் சச் இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ் வேணும் அப்படின்னா என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிருங்க. நம்ம பாடியில லார்ஜஸ்ட் ஆர்கன் எது? ஸ்கின். சோ இந்த தோல் ஃபுல்லா இருக்கிற ஒரு விஷயம் என்ன? முடிதான் இருக்கு. சோ அந்த முடிக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா? இல்ல. ஃபர்ஸ்ட் இந்த மித்துக்கு நான் பதில் சொல்லிடுறேன். எவ்வளவுதான் எண்ணெய் தடவுனாலும், இவ்வளோ சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ் போட்டாலும், என்ன ஃபுட் சாப்பிட்டாலும் ஒரு மாசத்துக்கு இவ்வளோ ஹேர் தான் வளரும் இருக்கு. ஸோ இப்போ 1 மந்த்துக்கு பார்த்தோம்னா சிங்கிள் ஸ்ட்ராண்ட் ஆஃப் ஹேர், ஒரு ஹேர் வந்துட்டு எவ்வளவு வளரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.5 to 1 சென்டிமீட்டர் தான் வளரும். அதுக்கு மேலனா ஒரு 1.2 1.3 அவ்வளவுதான். அதுக்கு மேல வளராது. சோ நீங்க என்னதான் எண்ணெய் தடவினாலும், எவ்வளோ காஸ்ட்லியா நீங்க வாங்கினாலும் அவ்வளவுதான் வளரும். சோ எண்ணெயில, ஷாம்பூல இதுலலாம் கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு ஃபுட்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, இன்னும் நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும். சோ இன்னைக்கு நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஹேர் க்ரோத் பத்தி பார்க்கணும் அப்படின்னா இந்த 3 ஃபேஸ் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம மரத்துல எப்படி ஒரு காலத்துக்கும் இலையுதிர் காலத்துல அந்த இலையெல்லாம் ஷெட் ஆகி கொட்டிட்டு திரும்பி வளருது பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் நம்ம முடியும். ஆனஜன், கேட்டஜன், டீலஜன், இந்த 3 ஃபேஸ் இருக்கு. ஆனஜன் தான் என்ன? ஆனஜன் ஃபேஸ்ல முடி வந்து 90% ஆஃப் த ஹேர் க்ரோத் வந்துட்டு அந்த ஃபேஸ்ல தான், அந்த காலகட்டத்துல தான் இருக்கும். இந்த ஆனஜன் ஃபேஸ் வந்து எவ்வளவு நாள் இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பாடி பொறுத்து தான். இப்போ நம்ம ஹெட்ல, தலையில இருக்க முடி வந்துட்டு ஆனஜன் ஃபேஸ் எவ்வளவு இருக்குன்னா ஓவர் த இயர்ஸ், வருஷ கணக்குல கூட ஆனஜன் ஃபேஸ் இருக்கும். நம்மளோட ஐ லேஷஸ் இதுலலாம் வந்து ஆனஜன் ஃபேஸ் வந்து ஒரு 100 to 150 டேஸ் தான் வந்துட்டு அதோட ஆனஜன் ஃபேஸஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பாடிக்கு வந்து வேரி ஆகும். ஸோ இந்த ஆனஜன் ஃபேஸ்ல வந்து உங்களுக்கு முக்காவாசியான முடி வந்து வளர்ந்துரும். க்ரோத் ஃபேஸ் எண்ட் ஆகுது அப்படின்னா பேப்லால இருந்து ஹேர் ரூட் வந்துட்டு தனியா செப்பரேட் ஆக ஆரம்பிக்கும். எண்ட் ஆகி முடிக்கும் போது பாத்தீங்கன்னா டிரான்சிஷனல் ஃபேஸ் ஆரம்பிச்சிடும், அதாவது கேட்டஜன் ஃபேஸ். கேட்டஜன் ஃபேஸ் வந்து 2 to 4 வீக்ஸ் இருக்கும். இந்த கேட்டஜன் ஃபேஸ்ல அந்த நான் சொன்னேன்ல அந்த ஹேர் ரூட் செப்பரேட் ஆகும்னு, ஃபுல்லாவே செப்பரேட் ஆகி கட் டவுன் ஆக ஆரம்பிக்கும். கட் டவுன் ஆகும்போது கடைசி ஃபேஸ் நான் சொன்னேன்ல டீலஜன் ஃபேஸ், இந்த ஃபேஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஃபேஸ் வந்து ரெஸ்டிங் ஃபேஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேஸ்ல நம்மளோட பிளட் சப்ளை, அந்த ஹேருக்கு போற பிளட் சப்ளை வந்து ஃபுல்லாவே கட் டவுன் ஆயிடும். முடி வந்து உதிர ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து ரெஸ்டிங் ஃபேஸ். முடி உதிர்ந்து அந்த இடத்துல புது முடி வந்து வளர ஆரம்பிக்கும். அது திரும்ப வந்து க்ரோத் ஃபேஸ்க்கு போயிடும். சோ இதுதான் வந்து ஒரு சர்க்கிள். 3 ஃபேஸ் சொன்னேன், ஆனஜன், கேட்டஜன், டீலஜன். டீலஜன்ல முடி வந்து உதிர்ந்துரும், மொத்தமாவே ஹேர் ரூட் வெளியே வந்துரும். இந்த மாதிரி முடி கொட்டும் போது எவ்வளவு ஸ்ட்ராண்ட்ஸ் வந்துட்டு நம்ம கொட்டலாம்னு பாத்தீங்கன்னா 70 to 100 பர் டே. 100 முடி கொட்டினாலுமே ஒரு பிரச்சனையும் இல்ல. 100 ஸ்ட்ராண்ட்ஸ் பர் டேக்கு மேல உங்களுக்கு முடி கொட்டுது அப்படின்னா நீங்க ஒரு ட்ரைகாலஜிஸ்ட பார்க்கணும். சோ இந்த ரெஸ்டிங் ஃபேஸ்ல உங்களுக்கு வந்து முடி கொட்டிட்டு திரும்பி நியூ ஹேர் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஹேர் ஃபார்ம் ஆகுறதுக்கு நீங்க நல்ல ஃபுட் இன்டேக் பண்ணணும். ஸோ அது என்னென்னன்றத நான் இப்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸோட ஃபேவரட் ட்ரிங்க் வந்து நான் சொல்லிடுறேன் ஹேர் க்ரோத்துக்கு. மலை நெல்லிக்காய், விச் இஸ் ரிச் இன் விட்டமின் சி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ அந்த மலை நெல்லிக்காய் வித் ஒரு கை கொத்து நிறைய கருவேப்பிலை. மலை நெல்லிக்காய் ஒரு 5-6 ஸ்லைஸ் பண்ணி போட்டுட்டு, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு, லெமன் வந்துட்டு கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ணிட்டு, வேணும்னா சால்ட் ஆட் பண்ணி நல்லா ஒரு கிரைண்ட் பண்ணிட்டு நீங்க அதை ஜூஸ் பண்ணி குடிச்சீங்க. வாரத்துல ஒரு 2 days நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாவே யூ see the tremendous hair growth. ஒரு சூப்பரான ஹேர் க்ரோத் வந்து நீங்க பாப்பீங்க. என்னோட ஃபேவரட் ட்ரிங்க். இதை குடிச்சு உங்க ஹேர் க்ரோத் இல்லை அப்படின்னா கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. டேக் டெய்லி 1 egg. டெய்லியுமே ஒரு எக் வந்து என்னோட டயட்ல இருக்கும். வாரத்துல 2 நாள் கீரை இருக்கும். கீரை, எக்கு. ஓகே, நட்ஸ் வாங்க முடியல அப்படிங்கும் போது வேர்க்கடலை நம்ம சாப்பிடலாம். வேர்க்கடலை வந்து கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவ் தான். 3வது டெய்லி ஏதோ ஒரு தானியங்கள் வெவிச்சு சாப்பிடுறது. சுண்டலோ, பச்சைப்பயிரோ, பீன்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு சிறுதானியங்களை வந்து வெவிச்சு சாப்பிடுறது. 4வது வந்து முளைக்கட்டி சாப்பிடுறதும் நல்லாவே ஒர்க் ஆகும்.
அஞ்சாவது வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, அஞ்சாவது ஒருவேளை நட்ஸ் இதெல்லாம் வாங்க முடியல அப்படின்னா சீட்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னா, உட்டன் ஆசனா. இந்த ஆசனா வந்து ரொம்ப சிம்பிள், பட் ஹேர் growth உங்களுக்கு சூப்பரா ப்ரமோட் பண்ணி கொடுக்கும். இந்த உட்டன் ஆசனா பண்ணும் போதே ஹேர் நல்லா முன்னாடி கொண்டு வந்து ஆயில் வச்சு நல்லா மசாஜ் பண்ணுங்க. நல்லா மசாஜ் பண்ணும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அண்ட் ஆல்சோ ஹேர் growth சூப்பரா ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் தான் என்னோட ஹேர் growthக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ இதை தவிர மீதி வேற என்னென்ன ஃபுட் வந்து நம்ம ஹேர் growth ப்ரமோட் பண்ணி கொடுக்குதுன்றத பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ல வந்து புரோட்டீன் அண்ட் பயோட்டின் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஆம்லால வந்து பாத்தீங்க அப்படின்னா விட்டமின் சி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறையவே இருக்கு. ஸோ ஹேர் ஃபால் இருந்துச்சு அப்படின்னா அதை சரி பண்ணி கொடுக்கும். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நட்ஸ்ல வந்து வால்நட்ல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு முடி வந்து ஹேர் ஃபால் ஆகாம உங்களுக்கு ஹேர் growth ப்ரமோட் பண்ணி கொடுக்கும். நாலாவது ஃபிஷ். இதை நான் சொல்ல மறந்துட்டேன். நான் நிறையவே ஃபிஷ் எடுத்துப்பேன். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஃபிஷ் வந்து முடி வளருமான்னு கேட்டா கண்டிப்பா வளரும். ஏன்னா நான் கண் கூட பார்த்திருக்கேன். ஃபிஷ் வந்து எனக்கு தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரப்ப என்னோட ஹேர் ஃபால் வந்து நல்ல ஓரளவுக்கு ரெடியூஸ் ஆகுறதும் சரி, என்னோட ஹேர் growth இன்க்ரீஸ் ஆகுறதையும் நான் கண் கூட பார்த்திருக்கேன். ஸோ ஃபிஷ்ல வந்து ஒமேகா 3 ஆசிட் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் நிறைய இருக்கிறதுனால ஃபிஷ் கண்டிப்பா வந்து ஹேர் ஃபால் இருக்கு உங்களுக்கு நிறைய இருக்குன்னா கண்டிப்பா ஃபிஷ் எடுத்துக்கோங்க. அஞ்சாவது பப்பாயால விட்டமின் ஏ, சி அண்ட் ஆல்சோ ஃபைபர் அதிகமா இருக்கிறதுனால ஹேர் growthக்கு ப்ரமோட் பண்ணி கொடுக்குது. அண்ட் சிக்கன் எல்லாத்துக்குமே தெரியும் இதுல ப்ரோட்டீன் அதிகம். ஸோ சிக்கன் எடுத்துக்கிட்டாலும் ஹேர் growth நல்லா இருக்கும். அண்ட் செவன்த் வந்து கேரட்ல விட்டமின் ஏ அதிகமா இருக்கிறதுனால உங்க ஹேர் growth நல்லா இருக்கும் அண்ட் முடி பாக்குறதுக்கு நல்லா ஷைனிங்காவும் இருக்கும். எய்த் வந்து செசமி சீட், பம்கின் சீட், ஃபிளாக்ஸ் சீட். இது மூணுத்துலயுமே புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ் அப்புறம் ஃபைபர் இது எல்லாமே கொட்டி கிடக்குது. ஸோ இது 3 சீட்ல நீங்க எது எடுத்துக்கிட்டாலும் உங்களோட ஹேர் growth நல்லா இருக்கும். அண்ட் ஃபிளாக்ஸ் சீட் வந்து ஹேருக்கு வந்து ஒரு மேஜிக்னே சொல்லலாம். பிகாஸ் ஃபைபர் கண்டென்ட் பார்த்தோம்னா 28.5 கிராம் ஆஃப் ஃபைபர் இருக்கு, which is rich in fiber. 18.29 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கு. ஸோ இதை நீங்க வந்து கன்சியூம் பண்ணீங்க அப்படின்னா ஹேர் வந்து சூப்பரா இருக்கும். அயர்ன், மெக்னீசியம், பாஸ்பரஸ், கால்சியம் எல்லாமே இருக்கு இந்த ஃபிளாக்ஸ் சீட்ல. வேற என்ன நம்ம சாப்பிடலாம்னு பாத்தீங்கன்னா, கருவேப்பிலையில ஆல் விட்டமின் ஏ, பி, சி அண்ட் ஆல்சோ அயான், கால்சியம், பாஸ்பரஸ் எல்லாமே இருக்கு. ஸோ கருவேப்பிலையும் வந்து உங்களுக்கு டெய்லி கிடைக்கிற ஒரு ஃபுட்டு தான். தனியா கன்சியூம் பண்ண பிடிக்கல அப்படின்னா தேங்காய் சட்னில ஒரு கைப்பிடி ஃபுல்லாவே ஒரு கருவேப்பிலை போட்டு நீங்க சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் வந்து கடைசியா ஸ்வீட் பொட்டேட்டோ, சக்கரவள்ளி கிழங்கு. இதுல விட்டமின் ஏ அதிகமா இருக்கிறதுனால விட்டமின் ஏ பயோட்டின் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் சாதாரண சக்கரவள்ளி கிழங்குல பயோட்டின் அதிகமாவே இருக்கு, அதை நீங்க எடுத்துக்கலாம். இதெல்லாம் தான் ஹேர் growthக்கான ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் நான் சொல்லுவேன். வெளியே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கெமிக்கல்ஸ் அதிகமா இல்லாத ஒரு ஷாம்பு ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ரொம்ப எந்த ஷாம்பு எடுத்தாலும் அதுல ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கதான் செய்யும். அதை வந்து நீங்க ஷாம்பு போடும் போது வாட்டர்ல டைல்யூட் பண்ணி போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். எந்த ஷாம்பு இருந்தாலும் இதுதான் ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது. ஃபுட்ல மட்டும்தான் நம்ம ரெக்கமெண்டேஷன். சீப்பு நீங்க வீக்லி ட்வைஸ் தலைக்கு குளிக்கிறீங்க அப்படின்னா அப்பவே வந்து அந்த சீப்பு கையோட எடுத்துட்டு போயிட்டு அந்த சீப்பை வந்து வாஷ் பண்ணுங்க. வாஷ் பண்ணீங்க அப்படின்னாவே பாதி ஹேர் ஃபால் வந்து இருக்காது. ஸோ அதுல இருக்க அழுக்கு தான் வந்து மோஸ்ட் ஆஃப் நம்ம ஹேர் ஃபால் உண்டாக்குறதே. ஸோ அதுல நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த சீப்பு வந்துட்டு எந்த மாதிரி சீப்பு இருக்கணும் அப்படின்னா நல்லா பெரிய பெரிய பல்லு இருக்க சீப்பா நீங்க வாங்கிக்கோங்க. இந்த சின்ன விஷயம் ஹேர் growth இருக்குமான்னு கேட்டா எஸ். ஏன் சொல்றேன் அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன பல் சீப்பு வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தப்போ சிக் எடுக்கும் போது அதுலயே வந்து முக்காவாசி முடி வந்து கட் ஆகி பாதி முடி வந்து அந்த சீப்லயே போயிடும். ஒன்ஸ் நான் வந்து இந்த பெரிய பல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து அந்த ஹேர் வந்து அந்த கட் ஆகுற ப்ராப்ளம் வந்து இல்லாம இருந்துச்சு. அதனாலயே பாதி ஹேர் ஃபால் எனக்கு இல்லாம இருந்துச்சு. இதெல்லாம் தான் வந்து மெயின்டெனன்ஸ்க்கு. ஷாம்பு வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்டா, ஷாம்பூல வந்து நீங்க ரொம்ப கெமிக்கல் அதிகமா, ரொம்ப ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ரொம்ப வந்து சென்ஸ் ஸ்மெல் இருக்க மாதிரியான ஷாம்பூஸ் ப்ரிஃபர் பண்ண வேணாம். கலரிங்ஸ் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் கலர்லெஸ் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுங்க. இவ்வளவுதான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். நோ பிராண்ட்ஸ் அட் ஆல். இன்னொரு டவுட் இப்ப என்ன மோஸ்ட் காமனா இருக்குன்னா, எண்ணெயும் தடவை தேவையில்ல,
எண்ணெய்னால முடி வந்து வளராது அப்படின்ற கான்செப்ட் போயிட்டு இருக்கு. பட் முடி கொட்டலாம்ல. எஸ், ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ கண்டிப்பா வந்து எண்ணெய் பொறுத்தவரை எண்ணெய் தடவணும். மாய்ஸ்சரைசேஷன் தான் நம்மளோட தலைக்கா இருக்கட்டும், நம்ம ஸ்கின்னுக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே. சோ இந்த எண்ணெய் வந்துட்டு நம்ம தலையில அப்ளை பண்ணாமே விட்டோம்னா முடி நார் மாதிரி ட்ரை ஆயிடும். ஸோ ட்ரை ஆகும்போது டெய்லியுமே ஷாம்பு போட்டுட்டு இருக்கோம், இல்ல டெய்லியுமே ஹேர் வாஷ் பண்றோம், வீக்லி ட்ரைஸ் ஹேர் வாஷ் பண்றோம் அப்படின்னா நம்ம முடி வந்து வெளியே போறோம். எவ்வளவு பொல்யூஷன்ஸ் வந்துட்டு இந்த காலத்துல இருக்கு. ஸோ அதுக்கு வந்து முடி தாங்கணும் அப்படின்னா ஓரளவுக்கு முடி வந்து ட்ரை ஆகாம இருக்கணும். ட்ரை ஆச்சுன்னா என்ன ஆகும், முடி தின் ஆக ஆரம்பிக்கும். தின் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், முடி ஈஸியா பிரேக் டவுன் ஆகும், ஈஸியா ஃபால் ஆகும். ஸோ முடிக்கு ஒரு மாய்ஸ்சர்டு கண்டென்ட் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து எண்ணெய் தான். ஸோ எண்ணெய் வந்து எண்ணெய் தேய்ச்சி, ஒருவேளை எண்ணெய் தேய்ச்சிட்டு என்னால வெளில போக முடியல அப்படின்னா எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு ½ hour ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிருங்க. ஓகே, இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மோர் சச் இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ்க்கு என்னோட சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க. உடம்ப பார்த்துக்கோங்க.